சொல்லிருக்க வேண்டாம். நாம 2 பேரும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பழகி என் வயித்துல ஒரு புழு பூச்சி உண்டான கூட பயப்படாம இருந்திருக்கலாம். அதுக்கு அப்பான்னு பேர் சொல்ல அப்பாவி செல்வம் இருந்திருப்பாரே. நீ சொல்றது ஒரு வகையில சரியா தான் படுது. ஆனா ஒண்ணு மரியா, செல்வம் மகாரோசக்காரன். நாம 2 பேரும் கசமசால பழகிறது அவனுக்கு லேசா தெரிஞ்சா போதும். அடுத்த நிமிஷமே உன்னையும் என்னையும் க்ளோஸ் பண்ணிருப்பான். ஆனா இப்ப நான் அவனை க்ளோஸ் பண்ணிட்டேன். இனிமே பயப்படாம சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா? இப்ப நான் உன்னை க்ளோஸ் பண்ண போறேன்டா. என் செல்வத்தை கொலை பண்ணவில்லை, சும்மா விட மாட்டேன். செத்து போன டிரைவர் செல்வத்தோட மனைவி மரியா இல்ல? ஆமா. ஏமா இந்த ராத்திரி நேரத்துல வேர்த்து விறுவிறுக்க ஓடி வர? என்ன அந்த அயோக்கியனோட கையாளுங்க விரட்டிட்டு வந்தாங்க. அவங்க எதுக்கு உன்னை விரட்டணும்? அவங்க ஐயாவோட மிருக வரைக்கி என்ன பலியாக்கதா. நீ என்னமா சொல்ற? என் புருஷனை லாரி ஏத்து கொலை பண்ண சொன்னது அந்த விக்ரமாதித்யங்கிற உண்மைய அவன் வாயாலே என்கிட்ட சொல்ல வச்சுட்டேன். என்ன இது புது கதையா இருக்கு? புது கதை இல்ல, புதைக்கப்பட்ட பழைய உண்மை. அதுக்கு ஆதாரம் இதோ என்கிட்ட இருக்கு. நீ சொல்றதும் ஒரு வகையில சரியாத்தான் படுது. ஆனா ஒண்ணு மரியா, செல்வம் மகா ரோசக்காரன். நாம 2 பேரும் கசமசால் பழகிறது அவனுக்கு லேசா தெரிஞ்சா போதும். அவ்வளவுதான். உன்னையும் என்னையும் அடுத்த நிமிஷமே க்ளோஸ் பண்ணிருப்பான். இப்ப நான் அவனை க்ளோஸ் பண்ணிட்டதால பயப்படாம தைரியமா சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா? இதுக்கு மேலே விக்ரமாதித்யனை நீங்க கைது செய்யறதுக்கு வேற ஆதாரம் வேணுமா இன்ஸ்பெக்டர் சார்? வேண்டாமா, வேண்டாம். இந்த ஒரு ஆதாரமே போதும். இந்த ஒண்ணை வச்சுக்கிட்டே அவனை பின்னிட மாட்டேன் சார். நீங்க எதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறது நல்லது. அவர் பெரிய இடம், அதோட அவருக்கு பெரிய பெரிய இடம்லாம் அவருக்கு தெரியும். அதுக்காக அந்த விக்ரமாத்தை இந்த மாதிரி குடும்ப பெண்கள் தாலியா இருக்கிறதையும் பல இளம் பெண்களை கற்பழிக்க முயற்சி செய்யறதை பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? ஏயா கவர்மெண்ட் அதுக்காக கை நிறைய சம்பளத்தையும் வேலையும் கொடுத்திருக்கானா? யோ, இன்னைக்கு அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறான் பாரு. ஏதோ பெரிய மனுஷனாச்சு கொஞ்சம் மரியாதை கொடுத்தா அவன் ஓவரால தலைக்கு மேல போறான். யோ, நீயும் 102 போய் அவனை கையில விலங்கு மாட்டி எடுத்துருவாங்க சார். என்னையா சார் போடுறதுங்கிட்ட அவனை விலங்கு மாட்டி எடுத்துருவாங்க. சொன்னதை செய்ய போறியா? இத பாருமா, நீ ஒண்ணும் பயப்படாத. நீ தைரியமா என் குவார்டர்ஸ்ல உட்கார்ந்து அந்த விக்ரமாத்த உங்ககிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணதையும் அவன் அடியாட்கள் உன்னை துரத்தி வந்ததையும் நீ பாதுகாப்புக்காக தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறதையும் அழகா தெளிவா விளக்கமா எழுதி என்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடு. அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்பெக்டர் ஏழுமலை யாருங்கிறது உனக்கு தெரியும். 104 இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் என் குவார்டர்ஸ்ல உட்கார வை. ஒரு பேனாவும் பேப்பர் எடுத்து கொடு. சுண்டா டீ வாங்கி கொடுத்துறியா? மறந்துடாத போ. பேசி எனக்கு சபலத்தை ஏற்படுத்தி உண்மையை ஏவாயாலேயே கக்க வச்சு அதை இந்த கேசட்ல ரகசியமா ரெக்கார்ட் பண்ண. இந்த ஆதாரத்தை வச்சு என்ன நீ கம்பி என்ன வைக்கலாம்னு கம்ப்ளைண்ட் எழுதுறேன். நாயை விட நன்றி உள்ள இந்த இன்ஸ்பெக்டர் ஏழுமலை மாதிரி ஆளுங்க என்கிட்ட இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரி உள்ளவங்களை யாரும் அசைக்கவே முடியாது. என்னடா இது, காக்கி ட்ரெஸ்ல கம்ப்ளைண்ட் எழுத சொன்ன இன்ஸ்பெக்டர் இப்படி மஃப்டில வந்து நிக்கிறான்னு பாக்குறியா? நானும் மனுஷன் தானே. ஐயாவுக்கே உன்னை பார்த்து சபலம் வரும்போது அவரை விட சின்ன வயசு, எனக்கு சபலம் வராதா? போருக்கு நாயே, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே அவமானத்தை தேடி கொடுக்கிற மாதிரி நடந்துக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா தான் இருந்துச்சு. அதனாலதான் யூனிஃபார்ம் கழட்டி வச்சுட்டு வந்திருக்கேன். உங்க எரிக்காம இருக்கணும்னா உங்க ஆசைக்கு நீ இணங்கிட்ட. வீணா ஓடி பிடிச்சு விளையாடி எங்களை மூச்சு வாங்க வைக்காத. அப்புறம் நாங்க ஓ மூச்சை வாங்கிடுவோம். ஏழுமலை
பாவம் இவன் புருஷன் செத்து போயிட்டானே, இவ்வளவு சின்ன வயசுல விரகதாபத்தால தவிப்பாள, இவளுக்கு நாம கொஞ்சம் கம்பெனி கொடுப்போமேன்னு பார்த்தா ரொம்ப தாபுகு பண்றா. அதுதானே ஏழுமல, இப்ப நீ முந்தியா நான் முந்தியா போட்டி வேண்டாம், ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல அட்டாக் பண்ணுவோம். என்ன என் பொண்ணு மரியாவை காணலம்மா. மரியாவை காணலையா? சீக்கிரம் ஆகட்டையா, சீக்கிரம் பண்ணுங்களையா. நீங்க 3 பேர் பெட்ரோல் கேன் எடுத்துக்கிட்டு வாங்க. நீ எல்லாம் மீச மனசு ஆம்பளையா? கண்ணுக்கு முன்னாடி அக்கறவுல இருக்குது, கதுவுக்கு பின்னாடி பதுங்க பாக்குற. உள்ள நான் அவுத்துப்பட்ட படம் இருக்கு, எடுத்து கட்டிக்கையா.
இன்ஸ்பெக்டர் ஏழுமலை மாதிரி சில பேர் செய்யற தப்புனால எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே அவமானம் ஆயிடுச்சு. நீங்க 4 பேரும் துணிச்சலா அக்கிரமத்தையும் அநியாயத்தை எதிர்த்து போராடினதை கேட்டு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சட்டத்தை வேணும்னா பணத்துக்கு சலாம் போட வைக்கலாம், ஆனா சத்தியத்தையும் தர்மத்தையும் எந்த பணக்கார கொம்பனாலையும் விலைக்கு வாங்க முடியாது. உங்க மாதிரி துணிச்சல் நம்ம நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுக்கும் வரணும். உங்களுக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.